பேசியிருக்கோம் தெரியுங்களா? மோசே என்ன சொன்னாரு? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியால் 80. இது வரைக்கும் நம்ம வார்த்தையை தான் பேசியிருக்கோம். இன்னைக்கு அது மாம்சமாய் வெளிப்பட்டு இருக்கு. நம்ம பேசின வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் நடத்துறலாம் நினைச்சா வேற லெவலுங்க. நம்மளால ஜீரணிக்கவே. மோசே எத்தனை வயசு சொன்னாரு? 70 பலத்தின் மிகுதியால் 80. அதுவும் எப்படி இருக்கும்? வருத்தமும் சஞ்சலமா இருக்கும். பிசாசு என்ன சொல்றான்? இப்போ உங்க ஆயுசு 40, பணத்தின் மிகுதி 50, மாத்திரை மருந்தோட, அப்படிதானே? ஆனா மோசே வாழ்ந்தது எத்தனை வருடம்? 100. கண்ணு மங்கல, பலன் குறைஞ்சி போகல. 120 வயசு வரைக்கும் தெம்பா யுத்தம் பண்றதுக்கும் அவர்கிட்ட பலன் என்ன செஞ்சுதான். இப்படி பேசிக்கிட்டே இருந்தோமா? நம்ம பேசும்போது நமக்கே சில நேரம் டவுட் வரும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா பேசிவிடுவோம். சொல்லணும் தெரியுமா? 80 வயசான இந்த சதை, இந்த தோல் எப்படி இருக்கோ இப்படியே தான் என்ன செய்யணும். இது என்ன பண்ணக்கூடாது? சுருங்க. நான் இப்படிலாம் டப்பு டப்புன்னு இங்கே பேசிடுவோமா? ஒரு ஸ்பிரிட்டில், ஒரு எமோஷனில், ஸ்பிரிட்டு, எமோஷன், ஆசை, விருப்பம் என்னன்னாலும் வச்சுக்கிடுங்க. அப்போ இப்படிலாம் சொல்லிட்டு போயிடுவோமா? உடனே வீட்டுக்கு போனோடனே ஒரு எண்ணம் வரும். 40 வயசு இப்போ ஓகே, 80 வயசில் எப்படி இருக்கும் நம்ம தோல்? அப்படியே பிசாசு வந்து பேசுவான். எல்லாம் மனசு பேசும் பாருங்களேன். சுருங்கிரும். அது அங்கே நின்று மைக்கை பிடிச்சி பேச நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கு அதெல்லாம் சுருங்கிரும். அப்படிமா நாடா இது அப்படின்னா ஒன்னே இல்லை வசனத்தை நம்புவோம் அப்படின்னு சொல்லி வசனத்தை மறுபடியும் நம்புவோம். 1 மந்த்துக்கு முன்பாக ஆண்டவர் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு ஒரு மாடலை அப்படியே ரியலாக ஆண்டவர் கண்ணில் காமிக்கிறாருங்க. கையை தட்டி அந்த நடையவே பாருங்களேன். இதுதான் ராஜ நடை. ஸோ ஐயா உங்களை கனப்படுத்துகிறேன். இவங்களை குறித்து தான் இப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்களுக்கு இப்போ எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறேன்? பைக்கில் தான் வந்திருக்காங்க, கூட யாரும் வரல. அவங்க ஊரில் இருந்தே ஆமாம் பைக்கில் தான் வந்திருக்காங்க, பைக்கில் தான் வருவாங்க, பைக்கில் தான் போவாங்க. இப்போ எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்களோட நிற்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பெண்கள் எத்தனை வயசு இருக்குன்னு நம்புறீங்க, நினைக்கிறீங்க? 70. இந்த சைடில் ஒரு 20, 60. ஐயாவோட வயசு எத்தனைங்களா? 81. என்னங்கய்யா? கையை தட்டுங்களேன். நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்காங்க. நமக்கு அப்பப்போ 80 வயசுல தோல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் அப்பப்போ வந்து போதா? 80 வயசுல இப்படி இருப்பீங்கடா அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே நாங்கள் பேசுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரூஃப். ஏங்க 80 வயசுல இப்படி நிக்கலாங்க, இப்படி நிக்கலாங்க, இப்படி எப்படிங்க 80 வயசுல நிக்க முடியும்? அதுதான் உறுதியான அடித்தளம். கையை தட்டி பிரைஸ் காட், ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஓ பிரைஸ் காட். இது வெறும் விவசாயம் பார்த்ததுனால வந்த உடம்பு கிடையாது. இது ஏதோ ஜாக்கிங் போனதுனால, வாக்கிங் போனதுனால வந்த உடம்பு கிடையாது. இது கர்த்தருக்குள்ள இருந்ததுனால, இது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டதுனால. சும்மா உன்னை கண்ணில் பார்த்தோம்னா அப்படி சாதாரணமாக இருக்கும். உன்னை பேசிட்டு கண்ணில் பார்க்கும்போது உள்ளம் அப்படியே பொங்கி என்ன செய்யுது? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நம்முடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படியாக அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய். வேற யாராவது ஒரு 80 வயசால நான் கூப்பிட்டு இவ்வளவு நேரம் பேசினேன், எனக்கே ஐயா உட்கார சொல்லிடலாமா அப்படின்னு இருக்கு. இப்போ ஐயா நான் பிரசங்கம் பண்ணி முடிக்க வரைக்கும், என் ஆத்மாவே சொல்ற வரைக்கும் விடலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆமா, பிரைஸ் காட். ஐயாவை பார்த்த உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடணும். எனக்கு தெரியாது இப்படிலாம் மறுபடியும் பிரேயரில் சந்திப்போம். இப்படி வீடியோ எடுக்கிற அளவு கையை தட்டுக்கையா. ஒரு நாள் ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு நினச்சோம், வீடியோவே எடுக்கிற. யாக்கோபு சொன்னது நினைவுக்கு வருது. யோசேப்பை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் முகத்தையே பார்ப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன், உன் முகத்தையும் பார்த்துட்டேன், உன் பிள்ளைங்களையும். ஏங்க நீங்க நினைக்கிறது மட்டுமல்ல,
நீங்க நினைக்காததையும் தேவன் உங்களை காணச் செய்வார். பாருங்க, ஐயாவுக்கு வயசு 81. எனக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா என்ன ஆனாலும் அந்த ஸ்டேஜ் இல்ல, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அவங்க ஃபோட்டோ எடுக்க விரும்ப மாட்டாங்க, அப்படி தானே? அதனால் நான் கொஞ்சம் தயக்கத்தோடு தான், ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு. சில டப்புன்னு ஃபோட்டோ சும்மானு அப்படின்ட்டாங்கன்னா, ஐயாப்பா இவ்வளோ நேரம் பேசுனதே வம்பா பேருமே அப்படின்னு அப்படி யோசித்துக்கிட்டே, ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லத்தான் செஞ்சேன். ஐயா வந்து இப்படி கெட்டி பிடிச்சிட்டாப்புல, கெட்டி பிடிச்சி, ஆமாம் எத்தனை ஃபோட்டோ, என்ன ஃபோட்டோ என்னையவே நாள் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் இப்படி தான் பிடிச்சேன். இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இப்படி கையை கொண்டு வந்தாலே வேற லெவலுங்க. இங்கே ஒரு பெரிய அபிஷேகம் இருக்குதுங்க. ஆரோக்கியத்தின் ஒரு அபிஷேகம், பலத்தின் ஒரு அபிஷேகம், முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிற ஒரு அபிஷேகம் அவங்கள்ட்ட இருக்கு. அது இப்போ அவங்க அப்படி நின்று பார்க்கும்போதே, நீங்கள் அவங்கள பார்க்கும்போதே இம்பார்ட்டேஷன் நடக்கிறது. இங்கிருந்து நீங்கள் ஈர்த்து கொள்ளுகிறீர்கள். நான் பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் உண்மையாக கனப்படுத்தி அவங்கள கொஞ்சம் ஆச்சரியமாக அப்படி பார்த்தீங்கனாலே ஒரு இம்பார்ட்டேஷன் நடக்கிறது. நல்லா இருக்குல்ல? இது வரைக்கும் நான் வெறும் வார்த்தையை மட்டும் பேசிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு அப்படியே ப்ரொஜெக்டர் வச்சு பேசின மாதிரி, யாரோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இப்படி அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளையை நிறுத்தி, பிரைஸ் காட்,